friends, welcome y'all. இன்னைக்கு நம்ம வீடியோல விட்டமின் இ ஆயில் கேப்சூலை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ் உடைய பியூட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு 5 or 6 டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப், லிப் பாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். விட்டமின் இ ஆயில் கேப்சூல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி ஒரு பவுலில் இந்த ஆயிலை மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லிப்ஸில் இருக்கிற வறட்சி தன்மை, வெடிப்பு இதெல்லாம் சரியாகி ஷைனிங்காக இருக்கும். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸிங்கை உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் எப்போதுமே க்ளோவிங்காக இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கேப்சூலை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 விட்டமின் இ ஆயில் கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிங்கன்னா உங்களுடைய ஃபேஸில் இருக்கிற பொருட்கள், முகப்பொருட்களால் வந்த கரும்புள்ளிகள் இது எல்லாமே க்யூர் பண்ணிடும். அடுத்ததான் நம்மளுடைய புருவங்களை எப்படி அடர்த்தியாக வளர வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக அலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. அலோவேரா ஜெல் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐப்ரோஸில் நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிங்கன்னா உங்களுடைய ஐப்ரோஸ் நல்லா அடர்த்தியாக கருமையாக வளரும். அடுத்ததாக கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்களை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு விட்டமின் இ ஆயில் கேப்சூல் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்களில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினீங்கன்னா கருவளையங்கள் நீங்கி கண் அழகாக தெரியும்.